பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன் சிவபக்தி மிக்க ஒரு அடியவர் இருந்தார். அவர் தினமும் ஒருவேளை மட்டுமே சாப்பிடும் விரதத்தை மேற்கொண்டிருந்தார். ஒருநாள் அவருக்கு சோதனையாக ஒரு ஏழை பிச்சைக்காரர் வந்து, ஐயனே, இன்று எனக்கு ரொம்பவும் பசி, நான் சாப்பிட்ட பிறகுதான் நீங்கள் சாப்பிட வேண்டும் என்று கேட்டார். அடியவர் சிறிது நேரம் தயங்கினார். இன்று என் விரதம் முடியப் போகிறது, நான் சாப்பிட வேண்டும். இவர் சாப்பிட்ட பிறகு நான் எப்படி உண்பது? இது என் விரதத்தை கெடுத்துவிடுமே என்று குழப்பமடைந்தார். பிச்சைக்காரர் அடியவரின் தயக்கத்தை புரிந்து கொண்டு சிரித்தார். அன்பரே, நீங்கள் யார்? நீங்கள் உங்களின் உடலுக்கான உணவை மட்டுமே முக்கியமாக கருதுகிறீர்களா? இளைவனின் அடியார்கள் அனைவருக்கும் உதவுவதுதான் உண்மையான சிவனடியார் தர்மம். உங்களது விரதத்தை விட ஓர் உயிரின் பசியை போக்குவதே மேலான புண்ணியம். நீங்கள் உணவை உட்கொள்ளும் ஒரு வேளையை நீட்டிக்கலாம், ஆனால் ஒரு பசியை நீக்காமல் இருப்பது அறமல்ல. உடனே அடியவர் உணர்வு பெற்றார். எனக்கு உண்மையான சைவ நீதியை இன்று உணர்த்தியவர் நீங்களே என்று கூறி பிச்சைக்காரருக்கு அன்புடன் உணவு கொடுத்துவிட்டு பின்னர் தாமும் சாப்பிட்டார். உண்மையான சிவனடியார் தர்மம் என்பது தன்னுடைய சுயநல விரதங்களை விட மற்ற உயிர்களின் பசியையும் துன்பத்தையும் நீக்குவதே ஆகும்.